அறிவே மனம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் வீட்டில் இருக்கிற மாணவர்கள் ஒரு தடவைக்கு பலமுறை சொன்னால் தான் செய்கிறாங்களா? திரும்ப திரும்ப சொன்னால் கோவப்படுறாங்களா? டென்ஷன் ஆகுறாங்களா? இதை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. பின்னாடி இந்த குழந்தைகள் எல்லாம் தெரிந்து எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்போ குழந்தைகள் குழந்தை பருவத்தில் குழந்தைகள தானே இருக்கணும், ஏன் திணிக்கணும் அப்படிங்கிறீங்க. இது சரி. ஆனால் அந்த குழந்தையோட இயல்பான செயல்கள் கூட செய்ய முடியாமல் பாருங்கள், ஸ்கூலுக்கு போனால் எக்ஸாம் எழுத முடிய மாட்டேங்குது, ஹோம்ஒர்க்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போது இந்த குழந்தைகள் பின்னாடி சரியாயிரும்னு இப்போவே செய்யாத குழந்தை பின்னாடி எப்படி செய்யும்? இது என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? இல்லை. அப்போது நம்மளோட சுய சந்தோஷத்துக்கும் நம்மளோட விருப்பத்துக்கும் நம்மளோட பெருமைக்கும் தான் குழந்தைகளை வளர்த்துறமே தவிர அந்த குழந்தைக்கு கற்றல் திறன், கற்றலில் என்ன பாதிப்பு, படிக்க முடியலையா, கவனிக்க முடியலையா, எழுத முடியலையான்னு எந்த பேரண்ட்டுமே கவனிக்கிறது இல்லை. எல்லாமே சரியாயிருன்றாங்க. இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அப்போது கம்பேர் பண்ணுறதை எப்படிங்கிறது தெரியாமல் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போது உங்கள் குழந்தைகளுக்கு படிக்க எழுத கவனம் வரல, இல்லை டிலே பண்ணுறாங்க, லாங் டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது சின்ன வயசுலேயே நீங்கள் முறைப்படுத்திக்கணும். அதிகபட்சம் 6th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இது முறைப்படுத்திட்டா உங்கள் குழந்தைகள் இது போன்ற பாதிப்புலேருந்து வந்துடுவாங்க. இல்லை எல்லாமே பின்னாடி சரியாயிடும், நீங்கள் கற்பனையில் இருந்தீங்கன்னா பின்னாடி சரியாகாது, இதோட 100 மடங்கு பிரச்சனை அதிகமாகிடும். அப்பவும் உங்களுக்கு புரியாது. இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில். ஆரம்ப காலகட்டத்தில் உங்களோட குழந்தைகளை அதிகமான சந்தோஷத்துலேயோ இல்லை அதிகமான கட்டுப்பாட்டில் வளர்த்தினாலோ அந்த குழந்தைகள் 35 வயசுக்கு மேலே எந்த செயலும் சுயமாக சிந்தித்து செய்ய தெரியாது, செய்ய வராது. இன்றைக்கும் பாருங்கள், 35 வயசுக்குள்ள தனியாக போகிறக்கு பயந்துக்கிறாங்க. வெளியில் தனியாக இருக்க முடியல, ஒரு தனியாக ட்ராவல் பண்ண முடியல. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறோங்கிறது நல்ல விஷயம். ஆனால் அதுவங்களையும் கூட அவங்களால இருக்க முடியல. எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்குது. இப்படி இருக்கிறப்ப லைஃப் பார்ட்னர் எப்படி அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க? அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் அதிக கட்டுப்பாட்டோட, அதாவது குற்றம் சொல்லிக்கொண்டே உங்கள் குழந்தைகளை வளர்த்தியிருப்பீங்க. குற்றம் சொல்லுவது சரி, முறைப்படுத்த வேண்டும். அதை முறைப்படுத்தாமல் நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி, நீ எதுக்குமே உருப்பட மாட்ட, நீ எல்லாம் எதுக்குமே லாக்கி இல்லை, உன்னை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எதையுமே உனக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறது தண்டம், இவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்குறது தண்டம், நாங்கள் திங்காமல் இருந்து உனக்கு செய்கிறது தண்டம், இப்படியெல்லாம் பேசுகிறீங்கல்ல. இந்த பேசுகிறதுனால உங்கள் குழந்தை மாறிடாது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு முறைகளை எடுத்துக்கிட்டால் தான் அந்த குழந்தைங்களால மாற முடியும். அதை விட்டு போட்டு நீ எல்லாம் உருப்பட மாட்ட, நீ தண்டம், நீ மோசம், நீ யாருக்கு உதவ மாட்ட, நீ படித்து வேஸ்ட்டு, நீ படித்தாலும் ஒன்றுத்துக்கு ஆகாது இப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் பின்னாளில் 35 வயதுக்கு மேலே எதுவுமே செய்யாமல், தனியாக போக முடியாமல், தனியாக சிந்திக்க முடியாமல் இன்றைக்கும் டாமினேட்லேயே இருக்காங்க. அப்போ பெற்றோர்கள் முறைப்படுத்த வேண்டியது முக்கியம். அறிவுரை ஆலோசனையை தவிர்த்து விட்டு ஏன் செய்ய முடியலைங்கிற உளவியல் நிபுணரை அணுகி அதற்கான உளவியல் வழிகாட்டலை எடுக்கும் பொழுது அந்த குழந்தை அதிலிருந்து வரும். அதை தவிர்த்துக்கிட்டு குறை சொல்லுவதை, குற்றம் சொல்லுவதை நிறுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்கள் குழந்தைகள் பிரில்லியண்ட்டாக வருவாங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை, என் குழந்தை பிரில்லியண்ட்டாக வரணும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தவறு உங்களுக்கே புரியலை, எப்படி அந்த குழந்தைகளுக்கு புரியும்? இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில்.